ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் vlogs ஹப் சேனல். குடும்பமா காதலா, எந்த ராசி எதை முதன்மைப்படுத்தும்? நம் வாழ்க்கையில் மிக முக்கியமான 2 விஷயங்கள். ஒண்ணு நம்மளை பெத்து வளர்த்த குடும்பம், இன்னொன்னு நமக்கு மனசு பிடிச்ச காதல். சில நேரங்கள்ல இது 2க்கும் நடுவுல ஒரு போராட்டமே நடக்கும். இன்றைய வீடியோவில் 12 ராசிகளும் குடும்பத்தையும் காதலையும் எப்படி பார்க்கிறார்கள்? யார் காதலுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்வார்கள்? யார் குடும்பத்துக்காக காதலையும் விட்டுக் கொடுப்பார்கள்? இது போன்ற கேள்விகளுக்கான விடையை ஆன்மீகம் மற்றும் ஜோதிட அடிப்படையில் முழுமையாக பார்க்க போகிறோம். மேஷராசி, இவர்களுடைய இயல்பு தீ போன்ற உணர்ச்சி. செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட இவர்கள் காதலில் மிக வேகமாகவும் தீவிரமாகவும் இருப்பார்கள். காதலுக்காக துணிச்சலான முடிவுகளை எடுப்பார்கள். ஆனால் அதே சமயம் குடும்ப கௌரவத்தையும் விட்டு கொடுக்க விரும்ப மாட்டார்கள். இப்போ காதல்னு வந்துட்டா இவங்கள பத்தி என்ன சொல்லலாம்? உலகமே மறந்து விடுவார்கள். குடும்ப எதிர்ப்பு இருந்தாலும் நான் காதலிக்கிறேன், அதுதான் என் வாழ்க்கை என்பார்கள். குடும்பம்னு வந்துட்டா ஆரம்பத்தில் காதலே முதன்மை, பிறகு குடும்பத்தையும் சேர்த்து நடத்த முயற்சி. ஆனால் பெரும்பாலும் காதலுக்காக போராடுவார்கள். காதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் ராசி ரிஷப ராசி. இவர்களுடைய இயல்பு நிலைத்தன்மை, பாதுகாப்பு, விருப்பம். சுக்கிரன் அதிபதியாக இருந்தாலும் இவர்கள் ஒரு நிலையான வாழ்க்கையை விரும்புபவர்கள். காதலை விட குடும்பத்தின் நிம்மதி மற்றும் பாதுகாப்பிற்கே முதலிடம் கொடுப்பார்கள். காதல்னு வந்துட்டா அன்பு ஆழமானது, ஆனா அப்படின்னு இழுத்துக்கிட்டு போகும் இவங்க மனநிலை. குடும்பம்னு வந்துட்டா குடும்பமே வாழ்க்கை. பெற்றோர் ஆசீர்வாதம் இல்லாமல் ஒரு முடிவும் இல்லை. காதலுக்காக குடும்பத்தை காயப்படுத்த மாட்டார்கள். குடும்பத்திற்கு முதலிடம். மிதுன ராசி, இவர்களின் இயல்பு மனம் மாறும் தன்மை. இவர்கள் எதையும் பேசி தீர்ப்பதில் வல்லவர்கள். குடும்பத்தையும் காதலையும் எப்படி சமாளிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு தெரியும். பெரும்பாலும் இரண்டையும் பிரித்து பார்க்காமல் சமமாக நடத்துவார்கள். காதல்னு வந்துட்டா இவங்க சீக்கிரமாவே காதல்ல விழுவாங்க. சீக்கிரம் குழப்பமும் வரும். குடும்பம் என்று வந்துவிட்டால் குடும்பத்தையும் நேசிப்பார்கள். ஆனால் காதல் சுவாரஸ்யமாக இருந்தால் அதை பின்பற்றுவார்கள். இரண்டுக்கும் நடுவில் ஊசலாடும் ராசி கடகராசி. இவர்களின் இயல்பு உணர்ச்சிகளின் கடல். அம்மா அப்பா என்றால் உயிர். 12 ராசிகளிலேயே குடும்பத்தின் மீது அதிக பற்று கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள். காதலித்தாலும் தன் தாய் தந்தையின் சம்மதம் இல்லாமல் ஒரு படி கூட எடுத்து வைக்க மாட்டார்கள். காதல் உண்மையாக காதலிப்பார்கள். ஆனா குடும்பம் வந்துட்டா குடும்பம் என்றால் உயிர். காதலுக்காக குடும்பத்தை விட்டு போகவே மாட்டார்கள். குடும்பமே தெய்வம். சிம்ம ராசி. இவர்களின் இயல்பு மரியாதை, கௌரவம். இவர்கள் தன் துணையை யாருக்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். அதே சமயம் குடும்பத்தின் கௌரவம் பாதிக்கப்படுவதையும் விரும்ப மாட்டார்கள். தன் துணையை தன் குடும்பத்தினர் ஏற்கும்படி செய்வதில் கில்லாடிகள். காதல்னு வந்துட்டா உண்மையாக காதலிப்பார்கள். ஆனால் குடும்பம் என்றால் உயிர். குடும்பம்னு வந்துட்டா காதலுக்காக குடும்பத்தை விட்டு போகவே மாட்டார்கள். குடும்பமே தெய்வம். கன்னி ராசி. இவர்களின் இயல்பு பகுத்தறிவு, எதிர்காலம் பார்ப்பவர். இவர்கள் மிகவும் யதார்த்தமானவர்கள். காதலை விட குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் தருவார்கள். உணர்வுகளை விட பொறுப்புகளுக்கே முதலிடம். காதல்னு வந்துட்டா உணர்ச்சியை விட புத்தி அதிகம். குடும்பம்னு வந்துட்டா குடும்ப நிலை, வாழ்க்கை பாதுகாப்பு முதன்மையா படும் இவங்களுக்கு. காதலை விட குடும்ப வாழ்க்கை முக்கியமா படும். துலாம் ராசி. இவர்களின் இயல்பு சமநிலை, அழகான காதல் வாழ்க்கை. உறவுகளுக்கு அதிக மதிப்பு கொடுப்பவர்கள். காதலில் மிகவும் ஈடுபாடு காட்டுவார்கள்.
அதே சமயம் குடும்பத்தில் சண்டை வராமல் சுமூகமாக போக வேண்டும் என்று நினைப்பார்கள். காதல்னு வந்துட்டா மிக ஆழமான ரொமான்டிக் மனம் கொண்டவர்கள். குடும்பம்னு வந்துட்டா காதலுக்காக குடும்பத்தை எதிர்க்கும் துணிவு அதிகம். காதலுக்காக போராடும் ராசி விருச்சிக ராசி. இவர்களின் இயல்பு தீவிரம், முழுமையாக நேசிக்கும் தன்மை. இவர்கள் காதலித்தால் உயிரையே கொடுப்பார்கள். தன் காதலுக்காக எதையும் எதிர்க்கும் துணிச்சல் இவர்களுக்கு உண்டு. ஒருவரை நம்பிவிட்டால் அவர்களுக்காக எதையும் செய்வார்கள். காதல்னு வந்துட்டா காதலே உயிர். துரோகம் என்றால் உலகம் முடியும் இவர்களுக்கு. குடும்பம்னு வந்துட்டா காதல் உண்மையாக இருந்தால் குடும்ப எதிர்ப்பையும் தாண்டுவார்கள். காதலுக்காக எல்லாவற்றையும் தியாகம் செய்யும் ராசி தனுசு ராசி. இவர்களின் இயல்பு சுதந்திரம், சத்தியம். காதலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். குறிப்பாக காதல் திருமணத்தில் அதிக ஆர்வம் கொண்டவர்கள். தனக்கு சுதந்திரம் தரும் உறவுகளுக்கே முன்னுரிமை அளிப்பார்கள். காதல்னு வந்துட்டா இவர்களுக்கு உண்மையான காதல் வேண்டும். குடும்பம்னு வந்துட்டா குடும்பம் எதிர்த்தால் மனம் உடையும். ஆனால் காதலையும் விட்டுவிட மாட்டார்கள். இரண்டையும் சேர்க்க முயல்வார்கள். மகர ராசி. இவர்களின் இயல்பு பொறுப்பு, வாழ்க்கை கட்டமைப்பு. இவர்கள் மிகவும் நிதானமானவர்கள். காதலை விட தன் குடும்பத்தின் வளர்ச்சி மற்றும் பாரம்பரியத்திற்கு முக்கியத்துவம் தருவார்கள். எதையும் யோசித்து செய்யும் குணம் கொண்டவர்கள். காதல்னு வந்துட்டா பின்னால் வரும் அவர்களுக்கு. குடும்பம் அப்படின்னு வந்துட்டா குடும்ப கடமைதான் முதல் கடமை. குடும்பமே வாழ்க்கை. கும்பராசி. இவர்களின் இயல்பு தனித்தன்மை, சமூக சிந்தனை. காதலை ஒரு நட்பாக பார்ப்பார்கள். குடும்ப கட்டுப்பாடுகளை விட தனது தனிப்பட்ட கொள்கைகளுக்கே முக்கியத்துவம் தருவார்கள். வித்தியாசமாக சிந்திக்க கூடியவர்கள். காதல்னு வந்துட்டா இவர்களுடையது வித்தியாசமான காதல். குடும்பம்னு வந்துட்டா குடும்பத்துக்கு புரிந்தால் சரி, புரியாவிட்டாலும் தன் காதலை விடமாட்டார்கள். காதலுக்கு முக்கியத்துவம் அதிகம். மீன ராசி. இவர்களின் இயல்பு தியாகம், ஆழமான அன்பு. இவர்கள் கனவுலகில் வாழ்பவர்கள். காதலுக்காக தியாகம் செய்வதில் முதன்மையானவர்கள். தன் துணையின் உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். காதல்னு வந்துட்டா உயிரையும் கொடுப்பார்கள். காதலுக்காக தியாகம் செய்யும் ராசி. குடும்பம்னு வந்துட்டா காதலுக்காக குடும்பத்தை விட்டு போக மனம் துடிக்கும். ஆனால் வேதனையுடன் செய்வார்கள். சில ராசிகளுக்கு காதல்தான் வாழ்க்கை. சில ராசிகளுக்கு குடும்பமே வாழ்க்கை. ஆனால் இரண்டையும் சமமாக நடத்துவதுதான் உண்மையான ஞானம். என்ன நண்பர்களே, உங்க ராசிக்கு இது கரெக்டா இருக்கான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பொதுவா ராசி பலன்கள் குணாதிசயங்களை சொன்னாலும் ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இது மாறலாம். ஆனா அன்பு இருக்கிற இடத்துல குடும்பமும் காதலும் ஒன்னாவே இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? மறக்காம லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணிடுங்க. அனைவருக்கும் நன்றி.